வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,640,000க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 4000 ரூபாய் உயர்ந்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வைகோ நடைபயணத்தை தொடங்கி வைக்க திருச்சி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு காரில் சென்ற முதலமைச்சர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஜனவரி 5ஆம் தேதி பாஜக சார்பில் மோடி பொங்கல் விழா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை கைது செய்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஜனவரி 2வது வாரத்தில் மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். குன்னூர் அருகே உழவர் சந்தை பகுதியில் மண் சரிவு. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மண் மூடிய நிலையில் பேரிடர் படையினர் மீட்பு பணி. குன்னூர் சுற்று வட்டாரத்தில் விடிய விடிய கொட்டிய மழையினால் மேட்டுப்பானை முதகை இடையே மலை ரயில் சேவை ரத்து. கனமழையினால் மலை ரயில் பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு பாதியிலேயே மேட்டுப்பாளையம் திரும்பிய ரயில். தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தென்காசி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையினால் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழியும் கடனா நதி அணை. பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையினால் போடி கொட்டக்குடி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. புத்தாண்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. போடி நகர சாலைகளில் ஆறாக ஓடிய மழை நீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் கிராமத்தில் அரசு மருத்துவமனை மதுபாராக மாறிய அவலம். சிக்கன் மட்டன் என சகல வசதிகளோடு மது விருந்து நடந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் அப்படி உட்காந்து குடிங்கணுக்குள்ள சரக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் அப்படி உட்காந்து குடிங்கணுக்குள்ள சரக்கு ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் படுகாயம். சேலத்தில் இருந்து குடும்பத்துடன் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்றபோது நேர்ந்த சோகம்.
வேதாரண்யம் அருகே இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை வடபழனி பூவிருந்தவள்ளி இடையே ஜனவரி 15ஆம் தேதி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்த திட்டம். வடபழனி பூவிருந்தவள்ளி வழித்தடத்தில் 57 கிரேன்கள் மெட்ரோ ரயில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மாமல்லபுரம் நாட்டிய விழாவினில் தசாவதாரம் இதிகாச பரதநாட்டியம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வெளிநாடு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சீருடையில் கைகளில் துப்பாக்கி ஏந்தி மிடுக்கான அணிவகுப்பு. ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் பதுங்கிடத்தை கண்டுபிடித்த வீரர்கள். அதிக அளவிலான பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள் குறித்த வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். தங்கள் நாடுகளில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் பகிர்ந்து கொண்டதாக தகவல். பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து 35வது முறையாக பரஸ்பரம் பரிமாற்றம். இந்திய மீனவர்கள் 58 பேர் உட்பட 257 நபர்கள் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 500 இந்திய மீனவர்கள் அந்நாட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான வின்சோவுக்கு சொந்தமான 192 கோடி ரூபாய் மதிப்பிலான டெபாசிட் தொகை முடக்கம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மத்திய அரசு அண்மையில் தடை விதித்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கினில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. எக்ஸ் தளத்தின் ஏஐ பக்கமான குரூக்கிடம் அதிக அளவில் படையெடுக்கும் நெட்டிசன்கள். கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பதால் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1.